வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடடே இப்படியெல்லாமா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுங்க. நடந்ததோட மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வரப்போகுதுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் அப்படியே சும்மா தூக்கு மேடையில் நிற்கிற மாதிரி ஒரு பக்கம் கைத்தை பிடிச்சி நின்றுந்தாங்கல்ல, அந்த சமயத்தில் அப்படியே சும்மா நம்ம தலைவன் விஜய் ஒரு பக்கம் கதவு அப்படியே சும்மா பாகுபலி மாதிரி இப்படி ஒரு தட்டுறாரு. அப்படியே சும்மா பொழந்துக்கிட்டு போது ஒரு பக்கம், ரஞ்சிதம் உனக்கு கொஞ்சிங்கடா மேன சருவு எதானே இருக்கா உனக்கு, எந்த நேரத்தில் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியல. குடும்பத்திலே இப்போ 1008 பிரச்சனை 1008 கவலையில் போயின்னு இருக்கு. நீ ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் நொய்னு நொச்சின்னு இருக்கிற, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. இதனால மனசு உடஞ்சு போயிட்டு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ரஞ்சித் ஒரு பக்கம் மனசளவில் நான் நொந்துட்டேன் மாமா, இப்போ என்ன இந்த அளவுக்கு நொந்து வைக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் காரணமானவை யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், அவளை என்ன பண்ண மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அவ இவன் சொல்லிட்டு அந்த கதை இந்த கதை இதெல்லாம் இப்போ தேவையில்லை, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம யோசிச்சுன்னு போய் அவனும் வேற வழி இல்லைங்க அப்படின்ற ஒரு உச்சக்கட்ட ஒரு சுவாரஸ்யமாக தான் போயின்னு இருக்கு. சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை நடந்துன்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே, நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த வீட்டில் எல்லாருமே நீங்கள் கஷ்டப்படுறீங்க, என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நான் வந்து தான் இந்த குடும்பத்தை கெடுத்துட்ட மாதிரி எல்லாம் பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் தானே என் பாட்டுக்கு நான் இருந்தேன், என் வாழ்க்கையில் இவரே தான் வந்தார், வந்து என் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றி வச்சார். இப்போ அந்த ஒளி திடீர்னு காணாம போகுதுன்னா நான் எப்படி அதை இது பண்ண முடியும்? ஒரு தாயா பிள்ளையா 2 பேரும் நாங்கள் பழகிட்டோம், நானும் வெண்பா குட்டியும், அவளை விட்டுட்டு எப்படி என்னால் போக முடியும்? இதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இருக்காங்க வெண்ணிலா. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஏன் உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லை, கான்ட்ராக்டுன்னு சொல்லி தானே வந்த, உன் குடும்ப சுச்சுவேஷன் அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு, சரி நீயும் ஓகே சொன்ன, நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நியாயமாக தான் நடந்துன்னு இருந்தோம், ஒரு விஷயத்துல உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன்னை தெரியாமல் இந்த என் வாழ்க்கைக்குள்ளே நுழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்படியே கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, அதை நீ தொடர்ந்து என்னை பண்ண வச்சுன்னு இருக்கே, அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் நீ புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு எடுத்து சொல்லிருக்காங்க. மல்லி இதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. மல்லிகிட்டேருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்கிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டமாகவும் போயின்னு இருக்கு. பார்ப்போம், அப்படி நடந்தால் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாகவே இருந்துருங்க. ஐயோ என்னடா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் பயப்படுற மாதிரி ஒரு பக்கம் நடக்க போகுது. சரி வெயிட் அண்ட் வாட்ச். பொறுமை கடல் இன்னும் பெரியதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவும் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ல குட்டி கிளி குட்டி வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம விஜய் கிட்டே எடுத்து சொல்கிறாங்க, இதோ பாருங்கப்பா, நீங்கள் இத்தனை நாள் பண்ணது தப்போ சரியா அது எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு மேலே நடக்க போகிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. ஆனால் என்ன அடுத்து நடக்க போகுது, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அதுதான் எங்கள் கேள்விக்குறியாக நிற்க போகுதுங்க. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு பல விதத்தில் யோசிச்சுன்னு இருக்காங்க. எப்படியும் பண்ண முடியாது, எல்லாமே ஒரு பக்கம் போய் தான் ஆகணும். வாழ்க்கைன்னா 1000 நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும், எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தான் ஆகணும். ஜெய் 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 ஜெய். சரி எல்லாருக்கும் டாட்டா. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் போட சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, டாடா.